வெல்கம் டு மோட்டர் மேனியா யூடியூப் சேனல். நான் உங்கள் முகேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜீப் ஷோரூமில். எங்கன்னா ஓஎம்ஆர் விடிகே மோட்டார்ஸில் இருக்கோம். இன்றைக்கி எந்த காரை பற்றி பார்க்கணுன்னு வந்தோம்னா ஜீப் மெரிடியனை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே சாதாரணமாக ஜீப்புன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தாரு அந்த மாதிரி தான் எடுத்தோன்னே தோணும். பட் இது வந்து ஜீப்புன்ற தனி பிராண்ட் இருக்குங்க. ஒரு 80 வருஷமாக இந்த பிராண்ட் இருக்குது. ஜீப்புன்ற பேர் ஒரு 4 மீனிங்காக இருக்குங்க. என்னன்னு தெரியுங்களா? ஆத்தென்டிசிட்டி, ஃப்ரீடம், அட்வென்ச்சர் அண்ட் பேஷன். ஸோ இந்த 4 தான் இந்த ஜீப்புன்ற மீனிங்கு. ஜீப்பில் இருக்கிற எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா இஸ் மென்ட் ஃபார் அட்வென்ச்சர் அண்ட் ட்ரைவ் ஜாய்ஃபுல்னஸ். அட்வென்ச்சர் ட்ரைவ் ஜாய்ஃபுல்னஸ்னால் நீங்கள் எல்லா டெரன்ஸ்க்கும் இந்த காரை யூஸ் பண்ணலாம். ஈவன் இன் மட், ஸ்னோ, வாட்டர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஜீப் மெரிடியன். ஸோ இந்த வண்டி பற்றி ஜீப் மெரிடியன் 2024. ஆக்சுவலாக இந்த வண்டி ஆல்ரெடி லான்ச் ஆச்சு. பட் இதோட 2024 வருஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம எப்பவுமே இன்ஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு போய் பானட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக பானட் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குங்க. ஆனால் இது ஹைட்ராலிக்னு நினச்சேன். ஆனால் இது ஹைட்ராலிக் பானட் இல்லை, நார்மல் பானட் இதுதான். ஸோ நம்ம பானட்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் மல்டி ஜெட் டர்போ டீசல் இன்ஜின். மல்டி ஜெட்டுன்னு கேட்டோன்னே எல்லாருக்குமே ஒன்று ஞாபகம் வரும். இந்த பேர் எங்கேயோ கேட்டிருக்கோம். இந்த நிறைய கார் லவ்வர்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். ஃபியட்டோட இன்ஜின் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபியட்டோட இன்ஜின், அதோட இன்ஜினியரிங் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் 4 சிலிண்டர் மல்டி ஜெட் டர்போ டீசல் இன்ஜின். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்டர் லுக்லேருந்து வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் போஸ்டர் லுக் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு ஜீப்போட காம்பஸ் மாடல் அண்ட் கிராண்ட் செரோக்கி மாடல்லாம் தெரியும்னு தெரியாது. ஸோ அந்த மாடல் இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் வி கெட் அ எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வித் 24 hours ரன்னிங் லேம்ப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா 360 கேமுக்காக. இந்த காரில் 360 இன்பில்டாக இருக்கனால 360 கேம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வருது. அண்ட் சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா 18 inch அலாய் வீல்ஸ் வித் டியூயல் டோன். உங்களுக்கு 2 கலர் வருங்க. டியூவல் டோன்னாலே இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர்லேயும், பின்னாடி உங்களுக்கு வந்து கிரே கலர்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 2024 ஒரு அப்டேட். அண்ட் வி கெட் ஆல் சீசனல் டயர்ஸ். ஸோ ஜீப்புன்னு சொன்னதுனால அட்வென்ச்சர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் சீசனல் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் மழையிலையாக இருக்கட்டும், மண்ணுலையாக இருக்கட்டும், இல்லை ஸ்னோ இன்க்ளூடிங் ஸ்னோ பர்டிகுலர் கிரேடியன்ட் வரையும் நீங்கள் இந்த டயர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணி இந்த கார் உங்களை கொண்டு போவோங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஆல் சீசனல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் பூட் ஸ்பேஸ். இது ஸோ நம்ம ஒரு தடவை அழுத்தினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மேலே இதுவாயிடும். ஸோ நமக்கு இங்கே தேர்ட் ரோவோட வந்துடுது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூல் கிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயர் வந்து ஸ்டெப்னி டயர் உங்களுக்கு அண்டர்நீத்தில் இருக்கும், சேசிஸ் கிட்ட இருக்கும். ஸோ பூட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ இருந்ததுன்னா 178 லிட்டர் பூட் கெப்பாசிட்டி. நமக்கு தேர்ட் ரோ வேண்டாம் அப்படின்னு இது ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 481 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கிடைக்குங்க பூட்டில். ஸோ 481 கெப்பாசிட்டி பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். அண்டு இந்த 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா நமக்கு வந்து ஒரு நெட்டு மாதிரி கட்டி இதுக்குள்ளே நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்டு நான் சொன்னேன் இல்லையா, 1 பட்டன் ஒரு தடவை அழுத்துனா இந்த பூட் வந்து மேலே போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நம்ம ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், பூட் ஆட்டோமேட்டிக்காக, ஆக்சுவலாக சென்சார் இருக்குது, நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி வந்துடணும், ஆட்டோமேட்டிக்காக பூட் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக பூட் கீழே வந்துடும். ஸோ இது ஒரு ஃபீச்சர் இந்த காரில். இப்போ அடுத்து நம்ம வந்து இன்டீரியர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஆக்சுவலி ஜீப் மெரிடியன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் கார். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்கோம். நான் ஒரு 6 ஃபீட் டாலு ஆக்சுவலாக. ஸோ டிரைவர் சீட் நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெக் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் ஹெட் ஸ்பேஸும் நல்லாவே இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ செகண்ட் ரோவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடல்ட் ஒரு சைல்டு உட்காரலாம். அண்ட் நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நல்ல எப்படி சொல்கிறது, உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம இன்டீரியர்ஸுங்க. ஸோ நம்ம இப்போ தேர்ட் ரோ பார்க்கலாம். ஸோ தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை ஒரு பட்டன் வச்சு நம்ம இது பண்ணால் போதும், தேர்ட் ரோக்கு நம்ம ஆக்சஸ் கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலாக தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் தாங்க. நான் வந்து ஒரு 6 ஃபீட் டால்னால எனக்கு கொஞ்சம் லெக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. தேர்ட் ரோ வந்து 6 அடி உள்ள மனுஷங்களுக்கு இந்த ரோ கிடையாதுங்க. சின்ன பசங்க இந்த ரோவில் உட்காந்துக்கலாம். ஸோ தேர்ட் ரோ வந்து நாட் ஃபார் அடல்ட்ஸ், ஒன்லி ஃபார் கிட்ஸ் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா நான் ரொம்ப ஹைட்டு, அதனால எனக்கு செட் ஆகலை. ஸோ தேர்ட் ரோ கொஞ்சம் எனக்கு கஷ்டங்க. குழந்தைங்களுக்குன்னா ரொம்ப ஈஸி. ஸோ திருப்பி நம்ம இது இப்படி பண்ணிட்டு இப்படி எடுத்தோம்னா தேர்ட் ரோ. ஆக்சுவலாக சீட்டே செம்ம வெயிட்டாக இருக்குங்க. ஸோ பக்கா ஹெவி வெயிட் போல் இருக்குது கார், பயங்கர சீட்டே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. பட் அதனால தான் சிங்கிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க போல். இன்னும் ஆனால் நம்ம இப்படி இது பண்ணி மாற்றி அப்படி வைக்கணும். இது அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு புல் தான், புல் பண்ணால் அது பாட்டுக்கு அப்படியே வந்துடுங்க. ஸோ சிங்கிள் ஃபங்க்ஷன். ஸோ தேர்ட் ரோவும் முடிச்சாச்சு, செகண்ட் ரோவும் முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிரைவர் சீட்டுக்கு போயிடலாம் வாங்க. அப்பா என்னதான் நம்ம செகண்ட் சீட்டில் செகண்ட் ரோவில் உட்காந்தாலும் சரி, தேர்ட் ரோவில் உட்காந்தாலும் சரி, ஏன் இங்கே பேசஞ்சர் சீட்டில் உட்காந்தாலும் சரி, டிரைவர் சீட்டில் உட்கார்ற மாதிரி சத்தியமாக என்றைக்கும் வராதுங்க. இதில் ஒரு தனி ராஜ்யமே இருக்குது. ஸோ எனக்கு இந்த சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற என்னென்ன ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது, நான் ஆக்சுவலாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டீரியரோட லுக்ஸ்லேருந்து வரலாம். கிளஸ்டர்ஸ் அதுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சீட்ஸு அதை பற்றி வரலாம். சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் லெதர் வித் உங்களுக்கு ஹோவர்லேண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேட்சோட கொடுத்துட்றாங்க சீட்டு. அண்ட் இது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு லெதர் ஃபினிஷ் தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது பிளாஸ்டிக் கிடையாது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து லெதர். இதுதான் இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிளாஸ்டிக்னு வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இதுவாகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரீமியம்ங்க இந்த கார். அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்குள்ளே வந்தாலே அவ்வளோ ப்ரீமியம் ஃபீல். ஏன் ஆர்ம் ரெஸ்டர் முதல் கொண்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட் இதுதான், லெதர் தான். லெதர்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம மெயினான விஷயம் பார்ப்போம். நமக்கு மெயினே டிரைவிங் தான். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்ஸ்க்கு வருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் வருது, லிமிடெட் ஆப்ஷனல் அண்ட் ஓவர்லேண்ட். நம்மக்கிட்ட இருக்கிறது ஓவர்லேண்டு. ஓவர்லேண்டில் பார்த்தீங்கன்னா 4x2 அண்ட் 4x4. 4x2வும் 4x4லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் இருக்கும். இல்லை எனக்கு கீர் வண்டி தான்ப்பா வேணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்லாம் வேணாம் அப்படின்றவங்க லிமிடெட் ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட தராங்க. ஆனால் 4x2ல தான் வரும். 4x4ல லிமிடெட் ஆப்ஷனில் 4x4 வருதுங்க. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஓவர்லேண்ட் இருக்குது. ஸோ ஓவர்லேண்ட் 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 மோட்ஸோட வருது. என்னென்ன மோட்ஸ்னா ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே வாங்க காட்டுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட், ஸ்னோ அண்ட் ஆட்டோ. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பூட் ஓப்பன் பண்ணுறது நம்ம டோர் கிட்ட இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பூட் ஓப்பன் பண்ணால் இந்த பட்டன் அழுத்தினா போதும், பூட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் ரூஃப் ஓப்பன் ஆகுது. இது கிளிக் பண்ணோன்னா நம்ம பாதி சன் ரூஃப் தான் ஓப்பன் ஆகும். இது ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபுல் சன் ரூஃபும் ஓப்பன் ஆகுங்க. இது வந்து சும்மா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் வர்ற மாதிரி உங்களுக்கு வந்து சன் ரூஃப் ஓப்பன் ஆகுங்க. உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போகிறதுக்கு முன்னாடி 6 ஏர் பேக்ஸ் இருக்குங்க. இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ். அண்ட் பிரேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிரேக்ஸ் இருக்குங்க. என்னென்னா ரெயின் அசிஸ்ட் பிரேக்ஸ் ஒன்று. ரெயின் அசிஸ்ட் பிரேக்னா இப்போ மழையில் வண்டி போகுதுன்னா பிரேக்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி
ஃபஸ்ட்டே சிஸ்டமைஸ்ட் ரெடி பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேடி பிரேக் அசிஸ்ட். ஃபேடி பிரேக் அசிஸ்ட்னா இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அந்த பிரேக்கை இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் உங்களுக்கு சிங்க்ரனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரேக் ப்ரெஷர்ஸ் எல்லாமே கொடுக்குங்க. அடுத்து ரெடி அலர்ட் பிரேக். இப்போ சடனாக உங்களுக்கு டப்புன்னு நீங்கள் பிரேக் அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெடி பிரேக் அலர்ட் உங்களுக்கு எப்பவுமே சிஸ்டம் வந்து ரெடியாக வச்சுருக்கோங்க. ஸோ எமர்ஜென்சி பிரேக் மாதிரி ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுக்கு இன்னொரு பேர் ரெடி அலர்ட் பிரேக் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடிச்சோடனே பிரேக் வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் உங்களுக்கு நின்றுவாங்க. ஸோ சேஃப்டின்னு வர்றப்போ ஜீப் வந்து இது எல்லாமே பில்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஏர் பேக் சப்போர்ட் வித் பிரேக்கிங் வந்து மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரானிக் ரோல் மிட்டிகேஷன் சப்போர்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ரோல் மிட்டிகேஷன் சப்போர்ட்னா இப்போ நம்ம வந்து கார் வேகமாக ஓட்டிட்டு போகிறோம் ஹில்ஸில், சப்போஸ் பாடி ரோலுன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் மேலே நம்ம ஒரு ஓவர் டர்ன் பண்ணோம்னா பாடி ரோல்னு சொல்லுவாங்க. அந்த பாடி ரோலை தடுக்கும் இந்த சிஸ்டம். ஸோ அது பேர் தான் எலக்ட்ரானிக் ரோல் மிட்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. அண்டு எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் இதில் இருக்குங்க. ஸோ கார் வந்து உங்களுக்கு ஏன்னா இது வந்து லெங்க்த் கொஞ்சம் ஜாஸ்தினால உங்களுக்கு டப்புன்னு கார் எதுவும் பாடி ரோல் ஆகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு இந்த 2 சப்போர்ட்டும் ஜீப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுதுங்க. ஸோ இப்போ சேஃப்டியில் பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காரோட 360 உங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேக் ரேரு, அடுத்து இது ரேர் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு காட்டும். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் வித் பேக் வியூ ரெண்டுமே உங்களுக்கு காட்டும். இது வந்து ஓவரால் பேக் வியூங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுனா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆஃப் பண்ணால் ஃப்ரண்ட் வீல் வந்து நமக்கு ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும் ட்ராக்ஷனில். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் 4x2னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் ஸ்பின் ஆகும், 4x4னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுவே ட்ராக்ஷன் இது பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கிங் சென்ஸ். நீங்கள் வந்து இப்போ ஒரு மால்ஸோ இல்லை எங்கேயோ பார்க்கிங் போகிறீங்கன்னா இந்த பார்க்கிங் சென்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா போதும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிடும், பார்க்கிங் சென்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க் ஆகுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு சிக்னலில் எங்கேயாவது நின்னீங்கன்னா கார் இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடும், திருப்பி நீங்கள் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஆன் ஆகும். பட் இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் எப்பவுமே ஐடியலாக இன்ஜின் ஆன்லேயே தான் இருக்கும். இது எதுக்காகனா மைலேஜ் ஓரியன்டாகங்க, கொஞ்சம் மைலேஜ் இதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பேசஞ்சர் ஏர் பேக். இது வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். இப்போ பேசஞ்சருக்கு அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வைஸ் என்னன்னா 9 ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸ் இதில் கன்ஃபார்மாக வந்துடுதுங்க. ஸோ பாட்டு கேட்டுட்டு போகலாங்க, வேற லெவல் பாட்டு கேட்டு போகலாம். ஏஆர் ரகுமான் சாங்ஸ்லாம் இந்த மழையில், அதுவும் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சன்ரூஃப். இந்த சன்ரூஃப்க்கு நம்ம ஏஆர் ரகுமான் சாங்ஸை கேட்டுட்டு அப்படியே மழையில் ஒரு டிரைவ் போகணும்னு வைங்க, வேற லெவலில் இருக்கும். நம்ம இப்போ வந்து மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நம்ம வண்டி ஓட்டுறப்போ என்னதான் நம்ம வண்டி ஓட்டினாலும் அப்பப்போ நம்ம ஸ்பீடு எவ்வளோ போகிறோம், என்ன எப்படி இருக்குது எல்லாம் பார்க்குறது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ நம்ம மெயின் மேட்ரு அதுதான். ஸோ அதுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோம் அப்படின்றத காமிக்கிற மீட்ரு இது. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்கோ மீட்டர், அப்புறம் இன்ஜின் ஹாட்டாக இருக்கா கூலாக இருக்கான்ற காமிக்கிற மீட்ரு இது. அண்டு இது வந்து ஃபியூல் கேஜ் மீட்டர். இது வந்து டெம்பரேச்சர், நம்ம காரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, இன்பில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறது. அண்டு இன்னொன்று முக்கியமாக கொடுத்துருக்காங்க, காம்பஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜீப்னாலே ஒரு அட்வென்ச்சர்னால காம்பஸ் மெயினாக இருக்குங்க. எல்லா கார்லேயுமே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும், காம்பஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கீர் இண்டிகேஷன். இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்கும், ஸோ பார்க்கிங் காட்டுதுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வெஹிக்கல் இன்ஃபோ, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு, 15,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு எத்தனை நாளில் அப்படின்னு காமிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைலேஜ், எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு காமிக்கிறதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ், இதுதான் டைப் ஆஃப் மோட்ஸு. இப்போ ஆட்டோனா ஆட்டோ மோடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் 4 வீல் டிரைவ் மோடு. அண்ட் அடாப்ட் டு ரோட் கண்டிஷன். இந்த அடாப்ட் டு ரோட் கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டா நம்ம கார் வந்து சிஸ்டம் கிட்ட விட்ட மாதிரி. ஸோ இப்போ டெரென்னா டெரென்க்கு ஏற்ற மாதிரி போகும், ஸ்னோனா ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி போகும், அண்டு மழைனா மழைக்கு ஏற்ற மாதிரி போகுங்க. ஸோ அதுதான் அடாப்ட் டு ரோட் கண்டிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சன்ரூஃப் இருக்குங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆசை பெரிய சன்ரூஃப் வேணும்ன்ட்டு. ஸோ இந்த பட்டன் அழுத்தினோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த மேலே ஹெட்ரூம் இருக்கிறது ஓப்பன் ஆகுங்க. அடுத்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கம்ப்ளீட் ஒரு பெரிய சன்ரூஃப்ங்க, நல்லா பெருசாக தெரியுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த பங்கு கை தெரியுதா பங்கு, அந்த மாதிரி தான் சன்ரூஃப் பார்த்தா அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அடுத்து இதே பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு சன்ரூஃப் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து
கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் காற்று இருந்தால் போதும், ரொம்பலாம் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இது மட்டும் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இங்கே மினியேச்சராக ஓப்பன் ஆகும். கண்ணாடி, கார் கண்ணாடி எல்லாம் இறக்கி விட்டுட்டு இதுவும் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட் மாய்ஸ்டர் ஸ்மெல்லு அதெல்லாமே இது வழியாக உங்களுக்கு வெளியே போயிடுங்க. ஸோ அதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சன்ரூஃப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க அந்த காரில். இது மேலே நல்ல பெரிய சன்ரூஃப்ங்க இது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டியூவல் சன்ரூஃப்னு சொல்லுவாங்க. வித் டியூவல் டோன் கலர். மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். வித் 2 சன்ரூஃப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஒன்று தான் ஓப்பன் ஆகும். அண்ட் இது மேலே ரொம்ப பெரிய சன்ரூஃப்ங்க இது. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து நல்லா அப்படியே ஒரு டிரைவ் ஈஸியாக வரையும் போனால் நல்லா அப்படியே காற்று வாங்கிட்டு ஜில்லுன்னு போகலாம். செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக சன்ரூஃப். ஆக்சுவலாக சீட்ஸ் பற்றி உங்களுக்கு லெதர் பற்றி சொன்னேன். இந்த சீட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீட். இதில் வந்து 8 மெமரி ஃபங்க்ஷன் இருக்குங்க. டிரைவர் மெமரி ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஆப்ஷனல்லையும் ஓவர்லேண்ட்லேயும் மட்டும்தான் இது வருது. உங்களுக்கு வந்து லிமிட்டட் எடிஷனில் வரல. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சீட்ஸோட வருது. எலக்ட்ரானிக் சீட்ஸ் வருது, பட் அதில் மெமரி ஃபங்க்ஷன் சீட்ஸோட உங்களுக்கு வராது. இதில் மெமரி ஃபங்க்ஷனோட வருது. ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸோட இருந்து இல்லையா? ஸோ அது பாருங்கள், அது பேட்ச் இங்கே இருக்குது. ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸோட பேட்ச் இங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெமரி ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ 1 and 2. ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷனுங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. பெட்ரோல் இல்லை, டீசல் தான். இந்த காரில் பெட்ரோலோ சிஎன்ஜியோ எதுவுமே வராதுங்க. கம்ப்ளீட் டீசல் பாய். 2 லிட்டர் 2 லிட்டர் மல்டி ஜெட் டர்போ டீசல் இன்ஜின். ஸோ இது வந்து 60 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நான் சொல்லணுங்க. இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் டேம்பிங் சஸ்பென்ஷன் மாதிரி. இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மெக்பர்சன் ஸ்ட்ரட் வித் செலக்டிவ் டேம்பிங் HSR ஆன்டி ராட் பார் சஸ்பென்ஷன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எதுக்காகனா உங்களுக்கு வந்து அட்வென்ச்சர்ஸ், இப்போ நீங்கள் எங்கேயாவது அதான் அட்வென்ச்சர் மாதிரி ஒரு பீச்லேயோ சரி, ஸ்னோலேயோ சரி, அண்ட் ஏதாவது ஒரு டெரென்ஸ்லலாம் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மெக்பர்சன் ஸ்ட்ரட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே தான், பட் உங்களுக்கு ஆன்டி ராட் பார் வராது, அங்கே ஆன்டி ராட் பார் வரும். ஸோ அதுதான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்ன இதுக்கு போனாலும், எந்த டெரெயின் போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரோடு இது வரணும், ரோட் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வேணுன்றதுக்காக உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனில் ஜீப் வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கு. ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்னால் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீப்பில் ஓவர்லேண்ட் வேரியண்ட், அதாவது இதுதான் இருக்கிறதுல டாப் அண்ட் வேரியண்ட்டு. பேஸ் வேரியண்ட்னு சொல்லி லிமிட்டட்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஜீப்பில் லிமிட்டட் வேரியண்ட். இதுதான் ஸ்டார்டிங் வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் எனேபிள்டாக இல்லை, அது என்னன்றதை பார்க்கலாம். இன்ஜின் வந்து எல்லாமே ஒன்று தான், சஸ்பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். பட் உள்ள டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டரைஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. அது மட்டும் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழக்கம் போல் 10 inch டிஸ்பிளே அண்ட் 9 ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லெதர்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. பட் ஒரே ஒரு இதில் வச்சுட்டாங்க. என்னன்னா இதில் வந்து டிரைவிங் மோட்ஸ் இல்லை, ஒரே ஒரு மோடு தான். அதாவது இது வந்து 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு. உங்களுக்கு இதிலே 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் கிடையாது. அண்டு உங்களுக்கு வந்து ஆட்டோ ஹோல்டு, அந்த ஆட்டோ ஹோல்டு பட்டன் இருக்கும் இல்லையா, அதாவது எங்கேயாவது போனோன்னா சிக்னல் நிற்கிறோன்னா கார் வந்து பிரேக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அது கிடையாது. ஸோ சில அப்புறம் மோட்ஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவிங் மோட்ஸ் வந்திருக்கும், அந்த டிரைவிங் மோட்ஸும் இதில் கிடையாது. ஸோ இது வந்து இதுதான் பேஸ் வேரியண்ட். உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்ல மேனுவலும் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு 10 inch டிஸ்பிளே, 9, மற்றபடி எல்லாமே ஒன்று தான். 10 inch டிஸ்பிளே, 9 ஆல்பைன் ஸ்பீக்கர்ஸு, 2 லிட்டர் இன்ஜினு, டீசல் இன்ஜினு, அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே சேம். பட் யூ டோன்ட் கெட், உங்களுக்கு வந்து இந்த மோட்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்காது. உங்களுக்கு ஜீப்போட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்காது. ஏன்னா கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸே அந்த மோட்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு காமன் தான். கலர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு காமன் தான். எக்ஸில் மட்டும் உங்களுக்கு ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி ஒன்று, ப்ளூ வந்து ஒரு மாடல் ஒன்று, ஒரு கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க, எல்லாமே ஒன்று தான். மோட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுதான் லிமிட்டட். ஸோ ஜீப் காம்பஸையும் மெரிடியனையும் கம்பேர் பண்ணுறப்போ லெங்க்த்து தான் டிஃபர் ஆகும். லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 4 inch அதிகம், அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 1.8 mm. இது ரெண்டு தாங்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே சேஸ் தான். நம்ம பாஷையில் சொல்லணும்னா இது சின்னவன் இது பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க. ஸோ அந்த மாதிரி தான். நிறைய பேருக்கு ஜீப்புனாலே
மஹேந்திரா தார் அந்த மாதிரி நினச்சிக்கிறீங்க. தப்பு இல்லை, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஜீப்புன்ற ஒரு பிராண்டில் மெரிடியன், காம்பஸ் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுது, கார்ஸுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஜீப்னா என்னன்னு தெரியுது. பட் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு தெரியணும்ல. ஸோ ஜீப் மெரிடியன் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ், எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு அண்டர் ரேட்டட் எஸ்யூவி மாதிரின்னு சொல்லாங்க. நிறைய பேருக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு மெரிடியன்ற ஒரு கார் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸூரியஸ் வித் ஃபேமிலி ஓரியன்ட் கார் வித் அட்வென்ச்சரஸ் பேக்கோட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தராங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2024 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸும் ஜீப் மெரிடியன் எக்ஸ் அண்ட் ஜீப் மெரிடியன் அப்ளைன். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்தட்டிக் ஃபீச்சர்ஸ் தான். என்னென்னா ஜீப் மெரிடியன் எக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பர்ஸ் அண்ட் சைட் வெண்டர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா வேறு டிசைன் வரும். அப்ளைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேலே டெயில் கேட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லக்கேஜஸ் கேரி பண்ணுறதுக்காகலாம் திங்ஸ்லாம் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட். ஸோ என்ன கேட்டால் நிறைய பேர் இந்த ஜீப் மெரிடியன் பற்றி கொஞ்சம் பாருங்கள், நிறையா ஃபீச்சர்ஸோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜீப் பற்றி ஏதாவது வேணும், ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைன்னா ஓஎம்ஆர் இருக்கிற விடிகே மோட்டார்ஸ்க்கு வாங்க. உங்களுக்காக எப்போவுமே இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட நான் இந்த ஜீப் மெரிடியன் 2024 ரிவ்யூவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.